வாசல் தெளிச்சு விட்டு இது டெய்லி செய்கிற வேலை முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு குழந்தைக்கு 2 பேர்த்துக்கு ஊற்றி வரைக்கும் மணி 11 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சரி வீட்டெல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டு தொடச்சி விட்டுக்கலான்ட்டு இவங்க 2 பேர் தூங்க வச்சா தான் துவைக்க முடியும், இல்லாட்டி இவங்க வந்து விளையாடுவாங்க. தூங்க வைக்கலான்னா செடியை மட்டும் தூங்கிட்டான். தீக்ஷித் என்ன பண்ணுறான்னு பாருங்க. இவனையும் தூங்க வைக்கணும். இவனையும் தூங்க வச்சுட்டு தான் துவைச்சிட்டு அப்புறமா தான் வீட்டெல்லாம் துடைக்கணும். தீக்ஷித்து வா போய் தூங்குவியாம்மா? வா சாமி, தூங்கினா தான் அம்மா துவைச்சிட்டு வீட்டெல்லாம் துடைக்க முடியும். ஏன் தூங்கு வா சித்த நேரம். இவனை எப்படி தூங்க வைக்கிறதுனே தெரியல, பார்க்கலாம். ஒரு வழியாக தீக்ஷித் தூங்கிட்டான். அவன் போய் துவைச்சிட்டு வீட்டெல்லாம் துடைச்சி விட்டுடலாம். என்ன பண்ணுற? தூங்குன? இங்கே வா, அவனே எழுப்பி விட்டுறாத. தூங்குன? ஏண்டா இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமாம், வெயில்னு எரியாம என்ன பண்ணு? துவைச்சி முடிச்ச உடனே செல்லின்னு எழுந்திரிச்சிட்டான். 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வீட்டெல்லாம் கூட்டி விட்டேன். அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அடுப்பெல்லாம் கழுவி விட்டு வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு இருந்தேன். தீக்ஷித் தண்ணி திருவிட்டு ஓஸ் போட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். தூக்கம் வந்த உடனே அவனே உள்ளே வந்து படுத்து தூங்கிட்டான். தண்ணி ஆஃப் பண்ணாமையே வந்துட்டான். அது வாக்கில் கீழே போயிட்டே இருந்திருக்குது. கொஞ்ச நேரம் அங்கே செளியும் போய் தண்ணியில் விளையாடும்போது தான் நாங்கள் பார்த்தோம். அந்த தண்ணி வேஸ்ட்டாக வளைஞ்சி போயிடுச்சு. பார்க்காம விட்டோன்னே ஏதாவது ஒரு பொடி வேலை செஞ்சுருவாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தவங்க தூங்க வச்சுட்டு தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளும் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். எத்தனை வேலை இருந்தாலும் குழந்தைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு விட்றதுக்கு 3 மணி நேரம் ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை செய்யணும். அப்புறம் தீக்ஷித் வந்து ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சான். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு குளிச்சு விட்டு பால் இட்டு வந்து காய்ச்சி பால் ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியை பார்க்க வந்துட்டான். தண்ணி விட்டா நிறுத்திட்டு போக மாட்டியா? ஏன் செளி வந்து விளையாடினாட்டு தான் நாங்கள் பார்த்தோம், இல்லாட்டி இன்னும் நிறைய போயிருக்கு. நடந்து போகலாம். குச்சி போட்டு வா. போது போட்டுருவோம், நடங்க. முடிஞ்சு இன்னும் அடிச்சு போட தண்ணி இருக்குண்ணா. மணி 6 ஆயிடுச்சு. தீபம் பற்றி வச்சு சாமி கும்பிடலான்னு கும்பிட்டு இருந்தேன். செளின்னு வந்து கும்பிட்டு இருந்தான். நான் பத்தி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவனும் பத்துற மாதிரி கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனே பத்தி சாமி காமிச்சிட்டு இருந்தான். வெள்ளிக்கிழமை அப்படின்னா தான், மற்ற நாள் வீடு நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமைனா நல்லா மங்களகரமாக நல்லாயிருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் வேலையும் அதிகமாக இருக்குது. பற்றி நான் குத்துறேன்னு சொன்னேன், கேட்காம அவனே குத்திட்டானாம்மா. சாமி கும்பிட்ற அழகு பாருங்க. என்னையும் கூப்பிட்றான். தீக்ஷித் ஃபஸ்ட்டாக சாமி கும்பிட்டு போய் உட்காந்துட்டாரு. நான் வந்து விஜய் டிவியில் சீரியல் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக இவனும் கலர்ஸ் தமிழில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரர்
அதை போட்டு உட்காந்துட்டான். அது அவனுக்கு புரியவே செய்யாது. ஆனால் அவங்களோட கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு இது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே நான் இதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறான். சரி நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி?